ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐ செஷனுங்க. ஆக்சுவலா ஒரு முரட்டு கேஸ்லெட்டு ரொம்ப நாளா கரெக்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியல. இப்போ நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் செய்றேன். ஓகேவா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சம் காட்டுறேன். கேஸ்லெட் பெருசு, 2 பேஜ் போகும். ரீட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆஃப்டர் லீவிங் த ஆஃபீஸ்ல இருந்து சேம் வரையும் ரீட் பண்ணி 2 செட்டா பிரிச்சு பார்த்துக்கோங்க. ஸ்டாப் பண்ணி செஞ்சிடலாமா? ஓகே, செஞ்சிடலாம். பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்லெட்லேயே பூரா கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்னவா? சப்கொஷின் தான். 6 சப்கொஷின் இருக்குயா. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அப்புறம் கடைசி சப்கொஷின். ஓகேவா? 6 சப்கொஷின் தான். ஒரு பிஓ லெவல் மெயின்ஸ் சம் தாங்க. ஆக்சுவலா நம்ம ஐஓபிஎல் பிஓல நம்ம வேலையை எடுத்து வச்சிட்டாங்க. நம்ம மார்க் பேப்பர்ல தான். சரி, எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கடைசி ஒரு 1/2 நிமிஷம் தான் இருக்கு. கொஸ்டின் கேஸ்லெட் பார்த்து போட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சப்கொஸ்டினை சும்மா ரீட் பண்றீங்க, போர் அடிக்குதுன்னு. ஒரு நாள் ராகவ் 16 நிமிஷம் ஆஃபீஸ்க்கு லேட்டா வரான். ராகவ் எந்த டைம் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான்னு கொஸ்டின் இருக்கு. சரி, இதை போட முடியாது. அடுத்த கொஸ்டின் பாக்குறீங்க. வாட் இஸ் த ஆஃபீஸ் டைமிங்னு கேக்குறாங்க. எல்லாமே 10:30ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஸ்ட்ரைட்டாவே 16 நிமிஷம் லேட்டா வரவன் எத்தனை மணிக்கு வந்திருப்பான்? 10:30ல இருந்து 16 நிமிஷம் 10:46. இந்த மாதிரியும் சில கொஸ்டின்ல வச்சிருப்பாங்க. மேபி கடைசி ஒரு 1/2 நிமிஷம் இருக்கு, எதுவும் போட முடியல, எல்லா அப்ளிகேஷனும் பார்த்துட்டேன், ஒன்னும் போட முடியல, சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ற பட்சத்துல இந்த கேஸ்லெட்டை ஃபுல்லா சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல இப்படி போடலாம். ஓகேவா? சரி, இது குருட்டடி. என்னைக்காவது வரும், என்னைக்காவது வராம போயிடும். சரி, இப்போ நம்ம செம்ம சால்வ் பண்ணலாம். இது ஜஸ்ட் இந்த மாதிரியும் இருந்திருக்கு, நானே சம்டைம்ஸ் போட்டிருக்கேன். அதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? வேற ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? வரிசையா ஒரு டிஐ ஒரே கேஸ் லெட்டரா 7 அப்ளிகேஷன் சமம். அதுவும் மெயின்ஸ் லெவல் தான். அஸ்வின் விமல் 2 பேர் இருக்காங்களாம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஓகே, 2 பேரும் 2 டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் their ஹவுஸ் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 57 கிலோமீட்டர். 2 பேர் ஹவுஸ்க்குமான டிஸ்டன்ஸ் 57 கிலோமீட்டர். அஸ்வின் அஸ்வின் விமல் 2 பேர் இருக்கான். 2 பேரோட ஹவுஸோட டிஸ்டன்ஸ் 57 கிலோமீட்டர். ஓகே, அடுத்த லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க? their office is situated somewhere between their house. ஆபீஸ் வந்து 2 பேரோட வீட்டுக்கு நடுவுல தான் இருக்கு. ஓகே, அப்படின்னா ஆபீஸ் இந்த ஒரு இடத்துல நடுவுல, இங்க ஆபீஸ் வச்சுக்கலாமா? ஆபீஸ். விமல் லீவ்ஸ் ஃபார் ஆபீஸ். ஆபீஸ்க்கு விமல் எத்தனை மணிக்கு கிளம்புறான்? 9:45க்கு. என்ன ஸ்பீட்ல? 40 km/h. அஸ்வின் லீவ்ஸ் ஃபார் ஆபீஸ் அட் 10:03 AM with the speed of 60 km/h. போத் ரீச் த ஆபீஸ் அட் த சேம் டைம். 2 பேரும் ஆபீஸ ஒரே டைத்துல மீட் பண்றாங்க. அதான் ஏ. என்ன டைம்னு தெரியாது. ஓகே, விமல் வந்து என்ன ஸ்பீட்ல கிளம்புறான்? 9:45 கிளம்புறான் 40. இவன் 10:03 கிளம்புறான் 60. 9:45 கிளம்புறான் 40 km/h ஸ்பீட். இவன் 10:03 கிளம்புறான் 60 km/h ஸ்பீட். இங்க பாருங்களேன், இவன் கிளம்புற வரைக்கும் இவன் எவ்வளவு தூரம் வந்திருப்பான்னு பாப்போமே. இவன் கிளம்புற வரைக்கும் இவன் 10:03 ஆகுறப்ப எவ்வளவு தூரம் வந்திருப்பானா? எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணியிருப்பான்? 18 நிமிஷம். 18 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பான்? இங்க பாருங்களேன், 40 km/h. 60 நிமிஷம் அவனால 60 நிமிஷத்துல 40 கிலோமீட்டர் போக முடியும். ஆமா தானே? இப்போ 18 நிமிஷத்துல எவ்வளவு போயிருப்பான்? இது 10 பார்ட்னா இது 3 பார்ட். அப்ப இது 10 பார்ட்னா 3 பார்ட். 12 கிலோமீட்டர் போயிருப்பான். இப்போ 12 கிலோமீட்டர் அவன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவன் கவர் பண்ணிட்டான். அஸ்வின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே விமல் கவர் பண்ணிட்டான். இப்ப மிச்சம்
57ல மிச்ச கிலோமீட்டர் எவ்வளோ? 45 கிலோமீட்டர். 2 பேரும் சேர்ந்து கவர் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து கவர் பண்றாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணுவோம். 100 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப டைம் கிடைச்சிருமா? டைம் கிடைச்சிருமா? என்ன வரும்? 9/20 ஹவர்ஸ். 9/20 ஹவர்ஸ் எனக்கு பண்றது கஷ்டம்ன்றனால நான் 60ன்னு மாத்தினேன்னா 27 மினிட்ஸ்ல பார்க்கலாம். 27/60 ஹவர்னா எத்தனை மினிட்ஸ்? 27 நிமிஷம். இப்ப 2 பேரும் சேர்ந்து 27 நிமிஷத்துல இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ கவர் பண்றாங்க. அப்படின்னா ஆபீஸ்க்கு 2 பேரும் எத்தனை டைம்க்கு ரீச் ஆயிருப்பாங்க? எந்த டயத்துக்கு ரீச் ஆயிருப்பாங்க ஆபீஸ்க்கு? 10:30. அதாவது 27 நிமிஷம் கழிச்சுன்னா 10:30. அப்ப ஆபீஸ் ஸ்டார்டிங் டைம் என்னது? 10:30 AM. ஓகேவா? இதுதான் ஏவோட வேல்யூ. முடிச்சிட்டோமா? கும்பிட்டுறாங்க ஐயா. புரிஞ்சா? முதல் அப்ளிகேஷன் இதுதான். இதுல ஒரு 2 பேரு 2 டைரக்ஷன்ல இருந்து வராங்க. இவன் ஸ்டார்ட் பண்றனால இவன் இந்த 18 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் வந்திருப்பான்றத கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு மிச்ச டிஸ்டன்ஸ சேர்ந்து கடக்குறாங்க. மிச்சம் 45 கிலோமீட்டரை இந்த ஸ்பீட்ல கடத்தா எவ்வளவு நேரத்துல கடப்பாங்க? 27 மினிட்ஸ்ல. இப்போ ஆபீஸ் ஸ்டார்டிங் டைம் கிடைச்சிருச்சு. அதுதான் இங்க கொஸ்டின்லயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஆஃப்டர் ரீச்சிங் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் both started doing a project which they can do together in 90/11 hours. யார் 2 பேரும்? அஸ்வின் அண்ட் விமல் சேர்ந்து பண்ணா இந்த டயத்துல பண்ணுவாங்களாம். ஓகே, என்னென்ன டாபிக் வருதுன்னு எழுதி வைப்போமா சைட்ல? சும்மா எழுதி வைப்போமா? எங்க எழுதலாம்? இங்க எழுதலாம். என்னென்ன டாபிக் வருதுன்னு எழுதுவோமே. டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். அதான் டாபிக் முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் என்னது? டைம் அண்ட் ஒர்க். இந்த ஒரு கேஸ்லெட்டை போட்டா அவன் அப்ளிகேஷன்ல கிங்கா இருக்கான்னு அர்த்தவங்க ஐயா. எல்லா டாபிக்லயும் கஷ்டமா தான் கேட்டிருக்கான், ஈஸியாலாம் எதுவும் வைக்கல. சரி வாங்க, என்ன கொடுத்துருக்கான்? 2 பேரும் ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 90/11 ஹவர்ஸ்ல வேலையை முடிக்க முடியுமா? அஸ்வின் பிளஸ் விமல். இதை எங்கிட்ட வச்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங் டைம், ஆபீஸ் ஸ்டார்டிங் டைம். அஸ்வினும் விமலும் சேர்ந்து பார்த்தா 90/11 ஹவர்ஸ்ல முடிக்க முடியும். ஓகே. விமல் அலோன் கேன். விமல் தனியா இந்த ப்ராஜெக்ட 18 மணி நேரத்துல முடிக்க முடியும். பட் இது கரெக்ட். அதுக்கு முன்னாடி இருக்கதை முதல் எழுதிக்குவோம். விமல் மற்றும் 18 ஹவர்ஸ்ல முடிக்க முடியும். ஆனா வித் த ஹெல்ப் ஆஃப் விவேக்கோட ஹெல்ப் இருந்தா இந்த வேலையை இன்னும் கம்மியா 72/7 ஹவர்ல முடிச்சிடலாம். விவேக்கோட ஹெல்ப் இருந்தால் விவேக்கும் சேர்ந்து பண்ணா 72/7 ஹவர்ஸ்ல வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்னன்னா, அஸ்வினும் விவேக்கும் இந்த வேலையை சேர்ந்து பாக்குறாங்களாம். இவ்வளவு ஹவர்ஸ் பாக்குறாங்களாம். இப்ப எவ்வளவு ஹவர்ஸ் பார்ப்பாங்கன்றது கண்டுபிடிக்கணும். சரி, இங்க வாங்க. காமன் எல்சியம் 90க்கு 18க்கு எடுத்தோம்னா 90 வரும். 90க்கு 72க்கு எடுத்தோம்னா 360. 360னா சொல்லி கொடுத்துருக்கேன். எல்சிஎம் எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். 3 எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. 90க்கும் 72க்கும் எடுத்ததுக்கு அப்புறம் 360 வந்துடும். மேல இருக்கிறதுக்கு மட்டும் எடுத்தா போதும், கீழே எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 360/90 4 4 × 11 44 இவங்களோட எஃபிஷியன்சி. இது 20, இது 1/2 5 7 35. ஓகே. இப்ப இங்க பாருங்களேன், விமல் மட்டும் எவ்வளோ? 20. விவேக் மட்டும் எவ்வளவு இருப்பான்? ஏன்னா இங்க விமல் பிளஸ் விவேக்கா 35. அப்ப விவேக் மட்டும் 15. அதே மாதிரி இங்க அஸ்வின் பிளஸ் விமல் சேர்த்துதான் 44. இப்ப அஸ்வின் மட்டும் எவ்வளவு இருப்பான்? 24. ஓகே. இப்ப அஸ்வினும் விவேக்கும் சேர்ந்து பாக்குறாங்கன்னா இதே ஒர்க்க 2 பேரும் சேர்த்து பார்த்தா 30. சாரி guys. அஸ்வின் விவேக் 2 பேரும் சேர்த்து பார்த்தா எஃபிஷியன்சி என்னது? 39 சேர்த்து பாக்குறப்ப இந்த ஒர்க்கும் 39 பார்த்தா எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பாருங்களேன். 12 120 30. ஓகேவா? 120/30. 120/30ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? 9 3/13 ஹவர்ஸ். 9 3/13 ஹவர்ஸ். இதுதான் பியோட வேல்யூ. இதுதான் என்னது? பியோட வேல்யூ. ஓகேவா? சரி, அடுத்து in office Ashwin takes 10/13 hours for lunch break
அஸ்வின் லீவ்ஸ் த ஆஃபீஸ் ஆன் டைம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் வித் விவேக். விவேக் கூட சேர்ந்து பாக்குறான்னா எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருப்பான்? இந்த டைம் தான் வேலை பார்த்திருப்பான். இதுதான் அஸ்வின் பிளஸ் விவேக். அஸ்வின் பிளஸ் விவேக் சேர்ந்து பாக்குறதுக்கான வேலை. ஓகே, இது போக 10/13 ஹவர்ஸ் அவன் என்ன பண்ணிருக்கான்? லஞ்ச் டைம் எடுத்திருக்கான். 10/13 இதோட ஆட் பண்ணோம்னா இதோட 9 3/13 பிளஸ் 10/13 9 பிளஸ் 13/13 விச் இஸ் 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸ் அவன் டோட்டலா ஒர்க்கிங் டைம் அங்க இருந்திருக்கான். ஓகேவா? ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே கிளம்பிடுறான்றாங்க. ஆன் டயத்துக்கு ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே கிளம்பிடுறான். ஆல்ரெடி ஒரு 9 மணி நேரம் பிளஸ் 3/13 ஹவர்ஸ் வேலை பார்க்கறான். இவ்வளவு நேரம் லஞ்ச் சாப்பிடறான். சேர்த்து அவன் 10 ஹவர்ஸ் தான் ஆபீஸ்ல இருக்கான். இப்ப 10:30க்கு வந்தவன் 10:30 AM வந்தவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவான்? கரெக்டா 10 ஹவர்ஸ். இங்கிட்டு 2 மணி நேரம், அங்கிட்டு 8 மணி நேரம். 8:30 PM. 8:30 PMக்கு என்ன பண்ணிடுவான்? வீட்டுக்கு போயிடுவான். ஓகேவா? சரி, அடுத்து டாபிக் இவ்வளவுதான் வரும். இதுக்கு மேல போட வேணாம் கோடு. அடுத்த டாபிக் என்ன வருதுன்னு பாப்போமா? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா நான் ரீட் பண்ணியே பார்க்கல. எப்போ உங்களுக்கு மார்க் போடுறப்பலாம். இப்ப நேத்து தான் எடுத்து ரீட் பண்றேன். அழகா இருக்கு. இதெல்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க கொஸ்டின் டீம்? விவேக் அண்ட் அஸ்வின் லீவ்ஸ் த ஆஃபீஸ் அட் சேம் டைம். விவேக்கும் அஸ்வினும் ஒரே டயத்துல தான் வேலையை முடிச்சு கிளம்புறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்னா தானே வேலை பாக்குறாங்க. அப்போ ஒன்னாதான் வேலையை முடிச்சு கிளம்புவாங்க. And go to the bar where Ashwin and Vivek takes இவ்வளோ ml of drink respectively. இவ்வளோ ml of drink எடுக்கிறாங்களாம். பாருக்கு போயிட்டு CDML இவ்வளோ ml ட்ரிங்க் எடுக்கிறாங்களாம். ஓகே, அஸ்வின் சி எடுக்கிறான். விமலா விவேக் டி எடுக்கிறான். ஓகேவா? சரி, ஓகே, வச்சுக்குவோம். The ratio of alcohol to water in Ashwin drink. ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ இதுல 4:1. அதே விவேக் ட்ரிங்க்ல 11:2. இவனோட ட்ரிங்க்ல ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ 4:1. 4x 1x வச்சுக்கோமா எக்ஸாக்ட் வேல்யூக்காக. 11:2. 11y 2y வச்சுக்கலாமா எக்ஸாக்ட் வேல்யூக்காக. ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ. ஓகே, அடுத்து எங்க இங்க முடிச்சிருக்கோம். போத் பே a total of இவ்வளோ and price of each ml of drink is இவ்வளோ. ஓகே, 2 பேரும் மொத்தம் இவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்கன்னா ஒரு ட்ரிங்கோட 1 ml 18 ரூபா. இப்ப இங்க பாருங்களேன், இங்க டோட்டல் ட்ரிங்க் எவ்வளவு இவன் யூஸ் பண்ணியிருக்கான்? 5x. இவன் 13y. 2 பேரும் சேர்த்து கட்டுறாங்கன்னா 5x plus 13y. இந்த மொத்த ட்ரிங்க் ml வந்துரும் இன்டூ 18 ரூபா. ஒரு mlக்கு 18 ரூபான்னு போட்டு எவ்வளவு கட்டுறாங்க? 8880. 8280. ஓகேவா? ஓகே 18 டேபிள்ல அடி ஆகாது. நம்ம சால்வ் பண்ணுவாங்க. இஃப் அஸ்வின் மிக்சஸ் 60 ml ஆஃப் வாட்டர் இன் இஸ் ட்ரிங்க். அவனோட ட்ரிங்க்ல 60 ml ஆட் பண்ணான். இவனோட ட்ரிங்க் என்னது? 5x. டோட்டல் ட்ரிங்க் இந்த ஆல்கஹால சேர்க்கக்கூடாது. இது ஃபுல்லா தான் டோட்டல் ட்ரிங்க். இதுல 60 ml ஆட் பண்ணா 60 ml வாட்டர் ஆட் பண்ணா குவான்டிட்டி ஆஃப் ஹிஸ் ட்ரிங்க் பிகம் ஈக்குவல் டு விவேக்ஸ் ட்ரிங்க். இந்த ட்ரிங்கோட குவான்டிட்டி டோட்டலா என்ன ஆயிரும்னா 13y மாறிடும். ஓகேவா? அப்ப 60 ஈக்குவல் டு என்ன வரும்? 13y மைனஸ் 5x வந்துருமா? இங்க ஆல்ரெடி 5x பிளஸ் 13y இருக்குல்ல. 8 மல்டிப்ளை பண்ணுங்க. 90x பிளஸ் 13 into 18 எவ்வளவுங்க? 13 into 18. 18 10s are 180. 180 plus 54 234. Y equal to 8280. அப்படியே இங்கேயும் என்ன பண்ண போறோம்? 18 மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் 90x பிளஸ் இதுல 18 மல்டிப்ளை பண்ணா 234y. ஐயோ கேன்சல் ஆக போகுது எல்லாமே அப்படின்னு பயம் வரும். 18 6 are 1080. கேன்சல் ஆகுனா எல்லாத்துலயும் சிம்பிள் மாத்தினா தானே கேன்சல் ஆகும். ஏதாவது நம்ம சிம்பிளே மாத்த போறது இல்லையே. வேணா இங்க மாத்துவோம், இன்னும் ஈஸியா இருக்கும். இங்க சப்ராக்ஷன்னால இது கேன்சல் ஆயிரும். 180x ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணா என்னங்க? 7200. ஐயா 4 டைமுங்க ஐயா, 4 டைம். அப்ப x ஈக்குவல் டு
14 5x எவ்வளோ 200. இவன் வந்து 200 ml வாங்கியிருக்கான். இவன் எக்ஸ் 40 எங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 40 இது 200 ஆயிரும். பிளஸ் 60 260 ஈக்குவல் டு 13y. இப்போ y வேல்யூ 20. y வேல்யூ 20னா இவன் எவ்வளோ 20 × 13. அதுதான் 260 தான். இவன் 260 ml வாங்கியிருக்கான். அப்ப சிடியோட வேல்யூ 200 260. ஓகேவா? இன்னொரு கான்செப்ட் என்ன வந்துருச்சு? மிக்சர் அலிகேஷன். ஓகேவா? இந்த ஏபிசிடி எல்லாம் வரிசையா எழுதி வச்சுக்குவோமா? இந்த இடத்துல எழுதுவோமா? ஏ வேல்யூ பி வேல்யூ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேல்யூஸ். ஏ வேல்யூ 10:30 AM. பி வேல்யூ என்ன கொடுத்தான்? 9 3/13 hours. ஆஃபீஸ் டைமிங் எழுதி 10:30 to 8:30. சி வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 200 ml. டி வேல்யூ 260 ml. இன்னும் என்னெல்லாம் கொடுக்க போறானோ தெரியல. வாங்க ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் முடிஞ்சு ஒரு இல்லையா ட்ரிங்க் முடிஞ்ச ஆஃப்டர் லீவிங் ஆஃபீஸ் விமல் பைஸ் லாட்ரி டிக்கெட். ஓகே இவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்க. விமல் ஒருத்தன் வேலைக்கு போனான்ல அவன் என்ன ஆகுறானா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறான். அந்த லாட்ரி டிக்கெட் நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குமா? 1ல இருந்து 72 வரைக்கும் நம்பர் இருக்குமா? 1ல இருந்து 72 வரைக்கும் நம்பர்ல ஏதோ ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கலாம். விமல் பைஸ் அ டிக்கெட் இன் விச் நம்பர் இஸ் ஆட். ஆட் நம்பரும் மல்டிபிள் ஆஃப் 3லயும் இருக்கான். ஓகேவா? ஆட் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3. இப்ப 3யோட மல்டிபிள்ஸ்லாம் எடுத்தோம்னா 3 6 9 12 15 18 இப்படியே போயிட்டே இருக்குமா? இங்க பாருங்களேன். ஒன்னு ஆடு இன்னொன்னு ஈவன் ஆடு ஈவன் ஆடு ஈவன். அப்ப 2 இதுல ஒன்னு ஆட் நம்பர் வித் மல்டிபிள் ஆஃப் 3. இன்னொன்னு 4 இதுலனா 2 ஆட் நம்பர் வரும். 6 இதுலனா 3 ஆட் நம்பர் வரும். 72 வரைக்கும் எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வரும்னா 69 72. இது வந்து எத்தனை டைம்ஸ்னா 24 3s 24 3s. அப்ப 24 இதுல மொத்தம் எத்தனை ஆட் நம்பர் தான் இருக்கும்? 12 ஆட் நம்பர் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 3 தான் இருக்கும். 1ல இருந்து 72க்குள்ள 12 நம்பர் தான் மல்டிபிள் ஆஃப் 3லயும் இருக்கும் ஆட் நம்பராகவும் இருக்கும். புரியுதா? இப்ப இந்த செட்ல எடுத்தோம்னா மல்டிபிள் ஆஃப் 3ல 4 இருக்கு. அதுல ஆட் நம்பர் 2 தானே இருக்கு. இப்ப 4 நம்பர்ல 4ல 2 இருக்கும். 24ல 12 இருக்கும். அம்புட்டான். ஓகேவா? சரி 12 இருக்கு. ஐயோ சார்ஜ் இல்ல. ஓகே ஓகே நெக்ஸ்ட் the probability that Vimal wins the lottery is ஓகே விமல் வந்து டிசைடு நம்மளுக்கு தேவையான ப்ராபபிலிட்டினா என்னது? ரெக்வைர்ட் சான்ஸ் பை டோட்டல் சான்ஸ் தானே. டோட்டல் சான்ஸ் 72ல எந்த நம்பர் வரனாலும் வரலாம். அதுல விமல் ஜெயிக்கணும்னா இந்த 12ல ஏதோ ஒரு நம்பர் வந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆமாவா? அப்போ 12/72னா 1/6 தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் ஆஃப் விமல் வின்னிங். ஓகேவா? இப்ப ஈயோட வேல்யூ 1/6. ஓகேவா? சரி விமல் கெட்ஸ் rupees x. f has லாட்ரி பிரைஸ். விமல் அப்படியே லாட்ரி பிரைஸும் ஜெயிச்சிடறானா f rupees. அதை என்ன பண்றானா 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறானா. ஆஃப்டர் இன்வெஸ்டிங் 52% பிரைஸ் அமௌண்ட் இன் பிசினஸ். பிசினஸ் அஸ்வின் ஸ்டார்ட் பண்றான் ஒரு பிசினஸ். அஸ்வின் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். அதுல 52% பிரைஸ் அமௌண்ட போட்டுட்டு மிச்சத்தை தான் என்ன பண்றான்? மிச்சம் 48%. அடுத்து என்ன வந்திருக்கு? ப்ராபபிலிட்டி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ப்ராபபிலிட்டி வந்துச்சு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே சூப்பர். விமல் வந்து ஒரு 100x ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 52x என்ன பண்ணிடுறான்? பிசினஸ்ல போட்டுறான். இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது அஸ்வின். மிச்சம் மிச்சம் எவ்வளவு? 48x. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறான். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல? 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. விமல் வில் கெட் rupees இவ்வளோ. விமல் வந்து எவ்வளவு ரூபாய்? இவ்வளவு ரூபாய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா மட்டும் கிடைக்குமா 2 வருஷம் கழிச்சு. விமலுக்கு 2 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இவ்வளவு கிடைக்குமா? இப்ப 15% வந்ததும் நம்ம என்ன பண்ணிடணும்? 3/20. 3/20 தானே? ஆமா. அப்போ பிரின்சிபல் 2 வருஷம்னாலும் 400ன்னு வச்சுக்கிறேன். முத வருஷம் எவ்வளவு வரும்? 20 60. 2வது வருஷம் இதுக்கு 60
இதுக்கு 9. ஓகே, மொத்த அவனுக்கு வரப்போற இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 129. இந்த 129 ரூபா இன்ட்ரெஸ்ட் வேல்யூனா இந்த வேல்யூ 7740. 400 என்னவா இருக்கும் ஐயா? இங்க பாருங்களேன், இன்டூ 6 இன்டூ 6 தான். இப்போ இங்க இன்டூ 6 24 1 2 2400 இல்ல 24,000 இன்டூ 6 ஒரு ஜீரோ போடுது, இன்டூ 6 ஒரு ஜீரோ போட்டு 2 ஜீரோ. ஓகே, 24,000 தான் இவன் இங்க போட்ட அமௌண்ட். 48க்கு 24னா 100க்கு 50,000. அப்போ எஃப்ன்றது என்னது? லாட்டரியில பிடிச்ச மொத்த பிரைஸ் அமௌண்டா? மொத்த பிரைஸ் அமௌண்டா? அப்ப எஃப் வேல்யூ என்னது? 50,000. ஓகே, நெக்ஸ்ட். salary of Ashwin is 3,000 per day. Ashwin invests his 24 days salary in business. Okay. And Vimal joins him after 3 months. After 1 year completion, Ashwin gets the profit of rupees G out of total. Okay, வேற என்ன வந்துருச்சு? இதுல பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு, இவனோட சேலரி வந்துருச்சு. சேலரியை வந்து நம்ம என்ன கணக்குல சேர்த்துக்கலாம்? சேலரியை கூட மிஸ்லேனியஸ் சொல்றேங்க. பார்ட்னர்ஷிப் ஆட் ஆகுது. பார்ட்னர்ஷிப் கேஷ் லெட்டர் மட்டும் எத்தனை டாபிக்ங்க? எத்தனை அப்ளிகேஷன் டாபிக்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 டாபிக். இன்னும் சப்கொஸ்டின் இருக்கு, அதுல ஏதாவது டாபிக் கேட்கலாம். ஐ திங்க் எஸ்ஐ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதை வச்சு இவனோட ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்போம் வாங்க. மிச்சம் இங்க எவ்வளவு அமௌண்ட்டுங்க போட்டிருப்பான்? 24,000 போனா மிச்சம் 26,000 இங்க போட்டிருப்பான். ஓகே, இப்ப கொஸ்டின் அது salary of Ashwin is 3,000. Ashwin invest is 24 days salary in business. இவனுக்கு ஒரு நாளைக்கு 3,000 சேலரியா? இவன் எத்தனை நாள் சேலரி இன்வெஸ்ட் பண்றான்? 24 நாள் சேலரி. அப்ப 72,000 இன்வெஸ்ட் பண்றான் அஸ்வின். ஓகே, விமல் வந்து இவன் கூட 3 மாசம் கழிச்சு ஜாயின் பண்றான். எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி? அதுதான் இங்க கொடுத்துட்டாங்க. 52% ஆஃப் பிரைஸ் மணி, அதுதான் 26,000. அஸ்வின் 72,000, விமல் 26,000. ஓகேவா? 2 பேரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அஸ்வினை விட இவன் 3 மாசம் லேட்டா தான் இன்வெஸ்ட் பண்றான். அப்ப வருஷத்துல 4 பார்ட்னா இவன் 3 பார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஓகே. ஆஃப்டர் 1 இயர் கம்ப்ளீஷன் ஆஃப் பிசினஸ், அஸ்வினோட ப்ராஃபிட் ஜி அவுட் ஆஃப் டோட்டலா? டோட்டல்ல இவ்வளவு ப்ராஃபிட். ஓகே, முதல்ல இதை கேன்சல் பண்ணுவோம். 0 0 0 0 0 0 4 டேபிள் 80. என்னங்க நல்லா கேன்சல் ஆகுது, ஏதோ தப்பா பண்ணிட்டேனா? 3 3s are 9, 3 4s are 12. கரெக்டா? ஓகே, 18 டேபிள்ல 9 13, 9 டேபிள்ல 3 3 கேன்சல். அப்ப 3:13 ரேஷியோ தான் கிடைக்கும். எப்படி? ஏதோ தப்பா பண்றேன். இந்த ரெண்டையும் எப்படிங்க அடிக்க முடியும்? சாரி, மொத்தமாவே தப்பா அடிச்சிட்டேன். அதான் யோசிச்சேன். இவ்வளவு பெருசா கேன்சல் ஆக மாட்டானே. என்னன்னா 4 72 மல்டிப்ளை தான் பண்ண முடியும். நான் அடிச்சு கொடுத்துட்டேன் பாருங்களேன். முதல் 3 3 3 சார் அடிச்சிருவோம். 72 இதையும் அடிச்சோம்னா 36 13. ஓகேவா? இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணலாம். 12 டைம் 1 டைம். டோட்டலா ரேஷியோ 48:13. 48:13. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? டோட்டல் ப்ராஃபிட் 61 பார்ட். 61 பார்ட்னா 51,455. 51,455 தான் 545. சாரி, 51,545. 51,545 தான் 61 பார்ட்டா இருந்தா, இவனோடது என்னது 48 பார்ட். எவ்வளவு? இதான தேவை. ஏன்னா அஸ்வினோட ப்ராஃபிட் தானே கேட்டிருக்காங்க. அதுதான் ஜியோட வேல்யூ. ஜியோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? 61 டேபிள்ல 6 டைம்ஸ்க்கு 540 போயிரும். 7 ஜி 8 டைம்ஸ்க்கு 9 டைம்ஸ்க்கு 540 போயிரும். 8 டைம்ஸ் 488. மிச்சம் 7 27. 27 வந்து மறுபடியும் 4 டைமுக்கு 244. மிச்சம் 30. 5 டைம். ஓகே, 845 இன்டூ 48. கேன்சல் அடிச்சு கொடுத்துச்சு. மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 8 டைம்ஸ் 6,400. 6,900. 6,720. 6,760. 4 டைம்ஸ். இதுல பாதி
இது 380 3380. 06 5 பேலன்ஸ் 1 10 பேலன்ஸ் 1 4560 கரெக்டா வந்துருச்சுல. அம்புட்டு தான் 4560 தான் ஜியோட வேல்யூ. ஓகே, இப்போ சப் ஆஃபீஸ் டைமிங் ஃபார் ஆல் த எம்ப்ளாயிஸ் இஸ் சேம். ஏன்னா அவங்க லீவ் பண்ண டயத்தை கேட்கறதுக்காக அப்படி. ஒரு நாள் ராகவ் லேட்டா வரான். ராகவ்னு ஒருத்தன் விமல் கூட ஒர்க் பண்றான். அவன் லேட்டா வரான் ஆஃபீஸ்க்கு. எவ்வளவு நேரம்? 16 நிமிஷம். அப்போ அவன் அன்னைக்கு ஆஃபீஸ் ரீச் பண்ண டைம் என்ன? ஆஃபீஸ் டைமிங் என்னது? 10:30. எல்லாருக்கும் ஒரே டைம் தானே. அவன் லேட்டா வந்தானா 10:46க்கு வந்திருப்பான். கும்பிட்டு தான். வாட் இஸ் த ஆஃபீஸ் டைமிங்? ஆஃபீஸ் டைமிங் எழுதி வச்சிருக்கோம்ல, 10:30 to 8:30. யாராவது 10 மணி நேரம் வேலை பார்ப்பானா? 75% ஆஃப் ட்ரிங்க் டேக்கன் பை அஸ்வின். அஸ்வின் எடுத்த ட்ரிங்க் என்னது? இதுதான் அஸ்வின் எடுத்த ட்ரிங்க். இது கூட போன விவேக் எடுத்த ட்ரிங்கா இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அஸ்வின் எடுத்த ட்ரிங்க், விவேக் எடுத்த ட்ரிங்க் மேல இருக்கும். மேல அஸ்வின் 200, விவேக் 260. ஓகே, அஸ்வின் எடுத்ததுல 75%, which is 150. இஸ் ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென்? பர்சன்டேஜ் கேட்கல, வெறும் மோர் ஆர் லெஸ் தென் 50% ஆஃப் விவேக். விவேக் எடுத்ததுல 50% 130. அப்ப 20 ml மோர், 20 ml மோர் தான். நெக்ஸ்ட், இன்னொரு பர்சன் அனிருத்னு ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அவனோட டிக்கெட் நம்பர் என்னன்னா மல்டிபிள் ஆஃப் 8. 1ல இருந்து 72க்குள்ள மல்டிபிள் ஆஃப் 8 எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அப்ப அவனோட வின்னிங் சான்ஸ் 9/72, which is 1/8. கொஸ்டின் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் விமல் அண்ட் அனிருத். விமலுக்கு 1/6 பார்த்தோம். காமனா எல்சிஎம் எடுத்தோம்னா 48. ஒரு சைடு 8ஆலையும் இன்னொரு சைடு 6ஆலையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது பெரிய நம்பரோ அதை நான் இந்த சைடு போட்டுக்கிட்டேன். 2/48, which is 1/24. நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை போட்டு ஐயோ மைனஸ்ல வருதுன்னு மாத்தி போடுவோம். 1/6 - 1/8. எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? எப்படினாலும் ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் அவ்வளவுதானே. 1/24. சாரி, இது இல்ல, 1/24 இங்க. அடுத்த கொஸ்டின். If Vimal deposits his entire lottery price at 29% simple interest. புது கான்செப்ட் வந்துருச்சியா? சிஐக்கு அடுத்து எஸ்ஐ. 7 அப்ளிகேஷன் டாபிக், 7மே ஒர்த்தான டாபிக். விமல் இவன் என்டையர் பிரைஸ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 6 வருஷத்துக்கு போட்டா அவனுக்கு வரப்போற இன்ட்ரெஸ்ட் மீட்டர் எவ்வளவு? 29%. 6 வருஷம் போட்டா எந்த அமௌண்ட்டை போடுறான்? அவன் வின் பண்ண டோட்டல் அமௌண்ட் 50,000. 50,000 போட்டா அவனுக்கு வரப்போற பிரைஸ் எவ்வளவு? 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 500 இருக்கு பாத்தீங்களா? இதை நான் என்ன பண்ண போறேன்னா 3 into 2 பிரிச்சுக்கிறேன். 6 2 இங்க மல்டிப்ளை பண்ணி into 1000 மாத்திக்கிறேன். 3 இங்க மல்டிப்ளை பண்ணா 87 வரும். அப்ப ஆன்சர் 87,000. கஷ்டப்படவே தேவையில்ல. 29 into 6 பண்ணி into 500 பண்ணா விடிஞ்சிரும். ஓகே, இப்படிதான் நினைக்கிறேன். இன்னும் இருக்கா? இன்னும் ஒரே கொஸ்டின் இருக்கு. அஸ்வினோட ப்ராஃபிட்டுங்க. கடைசி கொஸ்டின் தானே போட்டோம். 4560. அதுதான் ஜியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அம்புட்டு தான்யா, அம்புட்டே தான். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? எவ்வளவு எழுத்தாலும் 28 நிமிஷம் தாண்ட மாட்டேங்க. சரி, முடிச்சிடலாம். டாடா பை பை. சாயந்தரம் சிஐ மெயின்ஸ் இருக்கு, எஸ்ஐசிஐ மெயின்ஸ் இருக்கு, வந்துருங்க. ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம்.